ஹலோ மக்களே! நான் வந்து என்னோட வெக்கேஷனுக்கு நான் ஊரில் வந்து நான் பிடிச்ச மீனோட சீரீஸ் தான் ஒரு ஸ்டோரியாக ஒரு வீடியோவை போடலான்னு முடிவு பண்ணி, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பிடிச்ச மீனோட லிஸ்ட் அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் சீரீஸாக வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வர வைக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா, அதே திருவட்டார் பாலத்துக்கு கீழே. ஸோ சுற்றி முற்றி நிறைய ஸ்பாட் இருக்குது. இது ஆதிகேஸ்வரன் கோயில் அந்த பாலம். ஸோ இந்த பாலத்துலேருந்து தான் என்னை போட போகிறோம். ஒரு 5 சூண்டை பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு 3 அணம் போடலாம், அப்புறம் இங்கே ஒரு 2-3 அணம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இன்னைக்கு உள்ள ஃபுட் எப்படி, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உள்ளதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சூண்டை பயன்படுத்த போகிறோம், எங்கே வாங்க போகிறோன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ வேணாமா? ஸோ விகே அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு ஷாப்பு கிட்டத்தட்ட மார்த்தாண்டத்தில் இருக்குது. ஸோ மார்த்தாண்டம் காலச்சந்தை போகிற ரோட்டு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லாமே வாங்க போகிறோம். ஸோ எங்களோட டார்கெட் அப்படி என்னன்னா, ஒரே ஒரு இடத்துல தான் நாங்கள் ஸ்பாட்டாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் நாங்கள் மெயினாக வந்து மீன் பிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே தான் கட்லா, கார்ப்பு அப்படி கார் ஃபிஷ்ஷஸ் நிறைய கிடக்கு. கட்லா, ரோகு, அப்புறம் புல்கண் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்த மெயின் பண்ணி தான் நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு பால் சூண்டை அப்படின்னா ஸ்பைடர் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து பால் சூண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு இப்போதைக்கு தேவை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பால் செட் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நான் என்றைக்கெல்லாம் எங்களுக்கு மீன் கிடச்சோ அன்னைக்குள்ள வீடியோ மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாத ஜேர்னியை வந்து கொஞ்சம் இதாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் நாங்கள் ஃபுட் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் பால் ஸ்ப்ரிங். வந்து இதை வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி அது மட்டும் கிடையாது, இது மட்டும் வாங்கலை. நாங்கள் சின்ன சின்ன கருவடை மீன் பிடிக்கிறதுக்குள்ள சின்ன சூண்டை, ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்கிடுவோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம சூண்டை போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம சின்ன ஃபிஷ்ஷஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. போக போக மீன் கிடைக்கும்போது தானே அதோட இது தெரியும். அண்ட் ஃபிஷ்ஷிங் வந்து சாதாரண ஒரு இது கிடையாதுல்ல, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் நல்ல பொறுமை மட்டும் முக்கியம் கிடையாது, நமக்கு டைம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கேட்குறது உண்டு, இவங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு. ஸோ வேலை இருந்தாலுமே ஒரு ஹாபி அப்படின்னு எடுத்து பண்ணும்போது வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹாபி வேறு, ஒரு பேஷன் வேறு, ஒரு ப்ரொஃபஷன் வேறு, எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து அனுபவிக்கும் போது அது தெரியும். ஸோ இது வந்து எங்களோட செட்டப், இதெல்லாம் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அப்புறம் ஒன்று என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபுல்லாக காமிக்க முடியாட்டாலுமே வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் ஓரளவு ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா நாளும் கண்டிப்பாக ஃபிஷ் கிடைக்கணும்னு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு முதல் நாள் எதுவுமே கிடைக்கல. எல்லாருக்குமே வந்து ஒரு இதுதான், சரி போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்படியே இந்த ஸ்டோரியில் டே 2ல் வந்து நானும் எட்வின் அண்ணாவும் மட்டுமே ஆகிட்டு. ஸோ இதுதான் அந்த பால் ஸ்ப்ரிங் சூண்டை, அதாவது ஒரு சில இடத்துல ஸ்பைடர் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கிட்டத்தட்ட 12 வச்சு ஒரு 24 செட் இருக்கும். இது என்ன அப்படின்னா, கார்ப்பு ஃபிஷ் எல்லாமே வந்து சக் பண்ணி தான் ஃபீட் எடுக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு செட்டப்பு. ஸோ இந்த மாவு போய் விழுந்த இடத்துல வந்து தண்ணியில் லைட்டாக கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சி வந்து அது வந்து ஃபீடு உறிஞ்செடுக்கும்போது கிடைக்கும். ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். டே 2மே எங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு ஏமாற்றம் தான். இன்றைக்கும் பெரிய அளவு கிடைக்கல. ஸோ இன்றைக்கி டே 3, இன்றைக்கும் அதே ஹோப்போட மறுபடியும் நாங்கள் ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ரிஸ்லிங் இருக்குது, லைட்டாக மழை தூற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கும் சேம் ஸ்பாட்டு தான். ஸோ ஏன் அப்படி இந்த ஸ்பாட்டை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து மீன் நிறைய இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எப்படியாவது மீன் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். இதில் வந்து 1-2 மீனாவது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த சேலஞ்சை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். ஸோ மறுபடியும் ஸ்பைடர் ஹூக் அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி 3ஆம் நாள் வந்து நாங்கள் மறுபடியும் ஃபிஷ்ஷிங்கு ஸ்டார்ட் பண்ணி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து எங்களை ஆச்சரியப்படுத்திய மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், நமக்கு வந்து மீன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து எதுலேயும் ஒன்று மாட்டி இருக்குது. நாங்கள் எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம். பக்கத்தில் வந்து ஒரு கிணறு, அப்படின்னா தோண்டி போட்ட கிணறு உடஞ்சி அந்த டேங்கெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி டேங்கில் ஏதோ மாட்டி இருந்துச்சு போல், கிடைக்கவே இல்லை. ஆனால் வந்து வீடியோவில் மட்டும் ஃபிஷ்ஷோட டெயில் தெரிஞ்சுது. நான் வந்து வீடியோ எடுக்கிற இதில் இருந்ததுனால ஹெல்ப் பண்ண முடியலை.
நான் காமிச்சு தரேன். அந்த மீனோட சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மாட்டி இருக்குது, இங்கே பாருங்கள் மாட்டி இருக்குது. ஆனால் வந்து இதை கரையாற்ற முடியல. என்னென்னா நாங்கள் போட்ட கங்கூஸ் வந்து இன்னொரு இடத்துல மாட்டி இருக்குது. அதனால தான் ஆப்போசிட் சைடில் இருந்து இழுக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடில் இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அது இடையில பார்த்தாலே இது ஒரு பிளாக் கலர் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் உடச்சில் கம்பியில் எதுவும் மாட்டி அது எங்களால் எடுக்கவே முடியலை. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்சில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து கையில் கிடச்ச மீன் வந்து கை நழுவி போச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா வீடியோவை கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராட்டத்துக்கு மேலே மழையெல்லாம் நல்லா தூக்கின எங்களால் முடியலை. சரி ஓகே ஆப்ரேஷனை கை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து கங்கூஸை கட் பண்ணி அதை விட்டுட்டோம். ஸோ ஓகே இனி டே 4 பார்க்கலாம். ஸோ டே 4 தான் எங்களோட வந்து ஒரு பெஸ்ட்டு டே அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த டே 4ன்னு சொல்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரமும் போய் எதுவும் கிடைக்காது. அப்படி தான் நான் சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ டே 4 வந்து உண்மையிலே ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா எங்களோட ஃபஸ்ட்டு ஃபிஷ். ஏன்னா நாங்கள் டே 4க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படின்னு சொன்னது ஒரு வாரமாக நாங்கள் போயிருந்தோம். ஆனால் ஒரு சில நாள் வீடியோ எடுக்க முடியல. அதில் வந்து எங்களுக்கு ஒரு 2 மீன் ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோ மீன் போகிறது நம்ம காமிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 2 மீன் வந்து நம்ம கையில் போயிட்டு நம்ம அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் டே 4 வந்து கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனாக வந்து நமக்கு வந்து ஒரு கல் பாசின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும், 2-2.5 கிலோக்குள்ளாடி இருக்கும் அந்த மீன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு விக்ட்ரி. அப்புறம் இதிலேருந்து தான் எங்களோட என்ன சொல்கிறது எங்களோட சீரீஸும் சரி டேஸும் அப்புறமா ஸ்டோரிஸும் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே போச்சு. என்னென்னா இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு. சரி ஓகே அப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணோம் இந்த ஃபிஷ்ஷிங்கை வந்து. இந்த டைமில் என் கையில் மீன் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு 1000 மீட்டர் ரன்னிங் ரேஸில் ஓடி வந்துட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பிடிக்கிற மீனுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கண்ணோட்டத்தில் லைட் ஒன்று ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு உள்ள ஃபுட்டில் என்னெல்லாம் வச்சா போகிறோம்? கோதுமை, மைதா, பார்லஜி பிஸ்கெட் 10 ரூபாய்க்குள்ளது பிஸ்கெட் வேலாம். அப்புறம் அதை தாண்டினா வேறு என்ன பண்ணுறீங்க? ஆமாம் கலர் இது நல்ல கலர் பார்ப்பீங்க, மஞ்சள் கலர் பொடி போட்டுருங்க. மஞ்சள் பொடி அடுத்து பின்னா கோதுமை மாவு இல்லையா? கோதுமை மாவு பார்ப்போம். இன்னைங்களும் மீன் அடிச்சு தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து டே 5 வந்து ஒரு நல்ல ஒரு நாள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சூண்டை போட்டுட்டு இருக்கும்போதே உடனே மீன் விழுந்த நாள். அதுவும் இல்லாமல் நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க அன்றைக்கி என்ன மீன் அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த டே 5 அப்படிங்கிறது வந்து ஒரு மாதம் என்னோடய லீவில் கிட்டத்தட்ட 3ஆவது வாரம் அன்றைக்கி தான் நமக்கு வந்து ஒரு மீன் விழுந்துச்சு. அதுவுமே வந்து கல்பாசி தான். அதையுமே நாங்கள் கொஞ்சம் போராடி தான் எடுத்தோம். உண்மையிலே அது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு, மீனை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து வேறு ஒரு லெவலில் இருந்துச்சு. நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து நிறைய நாய்ங்க வேறெல்லாம் குலைச்சிட்டு இருந்துச்சு. சரி நாங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ணாத வந்து மீன் எப்படியோ கரைக்கு ஏற்றிட்டோம். ஸோ மறுபடியும் பிடிச்ச மீனை வந்து கையில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாச்சு. ஸோ டே 6னா ஒரு மாத கால லீவில் வந்து 4ஆவது வாரம் தான். இந்த இடையில எல்லாமே நாங்கள் மீன் பிடிக்க வருவோம், ஆனால் கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த டே 6 வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பிடிச்ச மீன்லேயே வந்து செகண்ட் பெரிய மீன் அப்படின்னு சொன்னால் இது தான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ இருந்துச்சு. ஆமாம் 2.5 கிலோ இருந்துச்சு. ஹெவியான மீன் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 கிலோவுக்கு பிடிச்சோம். அந்த 4 கிலோ மீன் தான். ஸோ இதை வந்து ஒரு வழியாக வந்து நம்ம அண்ணன் மாதிரிலாம் மெதுவாக ஏற்றினாங்க வண்டியில் சொன்னால் கரையில் ஏற்றி தான் வண்டின்னு சொன்னேன். ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா, இந்த மீன் வந்து நிறைய இடத்துல ஹூக்காக இருந்துச்சு. நம்மளோட ஸ்பைடர் ஹூக்கில் வந்து பால் இருக்கும், சின்ன பால் வந்து சூண்டையில் வச்சுருப்பாங்க. ஸோ பாலுக்கு இது வந்து நீட்டாக அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து டே 6 வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாக் பாட்னு தான் சொல்லலாம். எஸ் மறுபடியும் அஸ்யூஷுவல் நமக்கு அவார்டு கொடுத்த மாதிரி மீன் எடுத்து வச்சுன்னு நம்ம வந்து ஒரு செல்ஃபி வீடியோ போட்டாச்சு. அப்புறம் டே 7 தான்.
ஸோ டே 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கார்ப் ஃபிஷிங் போனால் நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் பிளாங்கு மீன், விரால் மீன் பிடிக்க போயிருந்தோம். உண்மையிலே நம்ம ஊரில் வந்து இப்போ விரால் மீன், பிளாங்கு மீன் எல்லாம் கம்மி தான். இந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோ விலாங்கெல்லாம் எடுத்துருக்கோம். ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. டே 7 எனக்கு மீன் கிடைக்கலனால நான் கொஞ்சம் கிராஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பேலிடோரியத்தில் வச்சா நல்லாயிருக்கும். இந்த முளையில் வந்து சின்ன ஒரு சைஸ் மாதிரி இருந்துச்சு, பில்லு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரே ஒரு நண்டு தான் கிடச்சி. ஒரு நண்டையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே டே 7 வந்து நம்ம வந்தாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிளாக் மீன் கிடைக்கல. இருந்தாலும் இந்த சின்ன மீனை வந்து நம்மளோட ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஃபீடை போட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா டே 8க்கு வந்து பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்டோரியில் வந்து நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. போக பார்த்துக்கலாம். ஸோ டே 8 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நாள். அஸ்யூஷுவல் வந்து தூண்டில் போட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாண்டி தூண்டில் இழுத்துச்சு. நாங்களும் ஓடோடி போனோம். என்னடா பெரிய மீனாக இருக்கும். நாங்களும் மனசுக்குள்ளாடி ஒவ்வொரு கனவு கற்பனையோடு போனோம். ஆனால் சம்பவம் என்னென்னா போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அது ஒரு சின்ன புல்கண்ட மீன். அது வந்து புல்கண்டை கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அந்த மீன் வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆனால் வந்து முள் நல்லாயிருக்கும். சில ஊரில் வந்து முள்ளன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபுட்டோட ரெசல்ட்டில் பெரிய பெரிய மீன் விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வரிசையில் வந்து சின்ன சின்ன மீன்களும் விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு இது கிடச்சது இவ்வளோ தான் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி பிரச்சனை கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம்போ நம்மளோட இன்னொரு சுண்டலில் இன்னொரு மீன் மாட்டி இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா மாட்டி வந்து தண்ணிக்கு உள்ளாடி போயிருந்துச்சு இதில் மாட்டி. அதனால் நம்ம மறுபடியும் இறங்க வேண்டியதாகி போச்சு தண்ணியில். ஸோ தண்ணியில் இறங்கி மெதுவாக நீந்தி போய் மீனை மெதுவாக ரிலீஸ் பண்ணி கரைக்கு கொண்டு வந்துட்டோம். இது ஒரு விஷயந்தான் பெரிய இது. ஏன்னா 12 சூண்டை இருக்கனால எங்கேயாவது மாட்டி இருக்கும், சாக்கில் இல்லைன்னா ஏதாவது மரத்துண்டில் ட்ரிஃப்ட் அந்த மாதிரி எதுலையாவது மாட்டி இருக்கும். ஸோ அதை எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நமக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக இறங்கிட்டோம். இப்போ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா மீனும் மாட்டி இருக்குது, ஆனால் சாக்கிலையும் மாட்டி இருக்குது, மீனும் அப்படி இருக்குது. ஸோ இப்போ 2 பேரும் நம்ம களத்தில் இறக்கி விட்ருவோம் மீனை எடுக்கிறதுக்கு. பார்ப்போம் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஆழம் உண்டு. ஒரு விஷயம் நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் இங்கே மீன் பிடிக்கலாம் வராங்க. ஆனால் அதை அவங்கள்ட்ட ஒன்று சொல்கிற ஒன்றுன்னா இது அங்கே எல்லாமே வந்து லோக்கல். ஸோ நாங்கள் மீன் வந்து எப்படியுமே நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் வந்து தெரியாதவங்க வரும்போது வந்து இந்த இடத்துல நிறைய பஞ்சாயத்தெல்லாம் ஆகுது. ஸோ தயவுசெய்து தெரியாத யாருமே வந்து இங்கே வரக்கூடாது. இது எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். எப்படி நாங்கள் மீனை எடுத்துருவோம். ஸோ அந்த வீடியோ வந்து இதோட தான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்படி மீன் எப்படியாவது எடுத்துருவோன்னு நம்பிக்கை இருந்தோம். கடைசியில் வந்து நூலை பூச்சி மீன் போயிட்டு. ஸோ இன்றைக்கும் சோகம்தான். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் 2 மாதம் லீவில் வந்து நமக்கு மீன் கிடைக்கும்போது மட்டும் தான் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ டே 10 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சா 10வது மீன். அதான் 10வது மீன் கிடையாது, ஒரு 12-13வது மீனுன்னு வைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் ஒரு புல்கண்டை, அதாவது முள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் தான் கிடச்சிருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் எல்லாம் மாற்றிருந்தோம். கொஞ்சம் இடையில ரொம்ப வாரமாக 2 வாரமாக நம்ம மீன் கிடைக்காதனால மாற்றிருந்தோம். ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்து நமக்கு கிடச்சிச்சு. நமக்கு வந்து நம்மளோட டைம் வேஸ்ட் வந்து அதுக்கு பலன் இருக்கும்ல. ஸோ இதோட டேஸ்ட் தின்னும்போது தான் அதோட தெரியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய சொல்லுவாங்க, எதுக்கு உங்களுக்கு வேலையும் ஜோலி இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு அப்படி இப்படி இருக்கீங்கன்னு. ஆனால் நம்மளோட வீடியோ பார்க்குற நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணுறது உண்டு, ப்ரோ மீன் கிடச்சா ஒன்று கிடைக்குமா, 1-2 மீன் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஓப்பனாக சொல்ல போனால் நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம வேறு ஒர்க்கு விஷயமாக வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஃப்ரீ டைமில் தான் இங்கே வந்து நம்ம பிடிக்காது. அது இல்லாமல் அன்றைக்கி வந்து டே 10 வந்து எங்களுக்கு 2 மீன் கிடச்சிது. ஒரு பெரிய சைஸ் மீனுமே கிடச்சிது. அதுவும் கிடச்சிது, ஒரு புல்கண்டையும் கிடச்சிது. இது வந்து கிராஸ் கார்ப்னு சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி அதுதான் நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ரொம்ப சின்னது, கிட்டத்தட்ட ஒரு 1 கேஜிக்குள்ளாடி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டே 11 வந்து நம்ம போயிருந்தோம். போன அன்றைக்கி நமக்கு வந்து பெரிய அளவு மீன் பார்க்க முடியலை, இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியலை. இருந்தாலும் அன்றைக்கி வந்து கிடச்சது கொஞ்சம் நல்ல தரமான மீன் தான் கிடச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2-3 சின்ன சின்ன மீன்களெல்லாம் பிடிச்சோம். எஸ் டு பி கண்டினியூடு தான். இது நாங்கள் கண்டினியூ தான் போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன எதுக்கு நாங்கள் இந்த வீடியோ ஃபுல் சீரியஸாக போட்டோம் அப்படின்னா, இப்போது நம்ம மறுபடியும் ஜாபுக்கு போக போகிறோம். பேஷனை விட்டுட்டு மறுபடியும் நம்ம ப்ரொஃபஷனுக்கு போக போகிறோம். ஸோ அதனால தான் ஒரு சீரியஸாக ஃபுல் வீடியோ போடலாம். எவ்வளோ தூரம் இந்த இடத்துல அழகு இருக்கும், அதே மாதிரி ஆபத்தும் இருக்கும். நிறைய பாம்பு, கிட்டத்தட்ட ஒரு நாள் நாங்கள் ஒரு 10-15 பாம்பு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் நாங்கள் வந்து போடுற தூண்டில் ஒரு வாட்டி காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பால் செட் பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்பைடர் ஹூக். இதில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி தான் நம்ம போடுவோம். நம்ம போடுற ப்ளேஸ் வந்து ஒரே ப்ளேஸ். எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மீன் இருக்குது, கண்டிப்பாக மீன் இருக்குது.
நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் எவ்வளோ அழகோ அதே மாதிரி ஆபத்தும் அங்கங்கே இருக்குது. அதனால் தெரியாத பிளேஸில் யாருமே மீன் பிடிக்க போகக்கூடாது. இது உங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த மேனுவல் ஸ்பிட்ஸ் மூலமாக நான் சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு எவ்வளோ நீந்த தெரிஞ்சாலுமே ஆபத்து தான். உயிர் ஒரு வாட்டி போனால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் காய்ஸ், நம்மளோட கப்பி வீடியோ அடுத்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வீடியோ நம்ம சீக்கிரம் போட்டுட்ருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிக்கல அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நான் போடுவேன் மறுபடியும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கப்பி வீடியோஸ் தான் இனி போட போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாய் காய்ஸ்.